என் அன்பிற்குரிய தெய்வ ஜனங்களே, தெய்வ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அற்புத சுகமளிக்கும் ஜெபம், அற்புதம் சுகமளிக்கும் ஆராதனை ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலையிலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அநேகர் அதில் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். தெரிந்தவர்களுக்கு நீங்களும் அறிமுகப்படுத்துங்கள். தெரிந்தவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள். அவர்களும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். பல இடங்களிலிருந்து நமக்கு ஃபோன் கால் வந்து கொண்டே இருக்கிறது. அநேகருக்கு நாம் ஜெபித்து கொண்டு வருகிறோம். அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதத்தை செய்து வருகிறார். கன்னியாகுமரி பகுதியிலிருந்து ஒரு சகோதரி திடீரென்று தொடர்பு கொண்டார்கள். அவர்கள் 2 பிள்ளைகள். மூத்த பிள்ளைக்கு திருமணம் ஆக வேண்டும், 2வது பிள்ளைக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தொடர்பு கொண்டார்கள். நாம் அவர்களுக்காய் ஜெபித்தோம். கர்த்தருடைய வார்த்தையை அடியேன் அவர்களுக்கு கொண்டு வந்தேன். அந்த ஜெபம் செய்து மறு ஒரு வாரத்தில் அவர் மீண்டும் என்னை தொடர்பு கொண்டு இப்படி சொன்னார்கள்: ஐயா, உங்களுடைய யூடியூப் சேனலை பார்த்து நாங்கள் உங்களை தொடர்பு கொண்டோம். வல்லமையான ஜெபம் அதில் நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்கள். ஷார்ட்ஸை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். அதில் அக்கினி விடுதலை குறித்து நீங்கள் பேசி ஜெபித்து கொண்டிருந்தீர்கள். அந்த ஜெபத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருந்த பொழுது ஏதோ ஒரு தொடுதலை நாங்கள் உணர்ந்தோம். ஆவியானவர் எங்களை நிரப்புவதை நாங்கள் உணர்ந்தோம். ஆகினாலே நான் உங்களை தொடர்பு கொண்டேன் என்று சொல்லி அந்த சகோதரியினோடு கூட தொடர்பு கொண்டார்கள். அவர்களுக்காக ஜெபித்தோம். கர்த்தர் அற்புதத்தை அந்த குடும்பத்தில் செய்திருக்கிறார். இப்பொழுது அந்த பிள்ளைக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வாருங்கள் ஐயா, நீங்களும் வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். பார்த்தீர்களா, கர்த்தர் எவ்வளோ அற்புதத்தை செய்கிறார். அநேகர் வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். நிறைய சாட்சிகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இன்னர் ஹீலிங், உள்ளார்ந்த மனிதனுக்குள்ளே கர்த்தர் சுகத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டு வருகிறார். அநேகர் அற்புதங்களை பெற்று கொண்டு வருகிறார்கள், அதிசயங்களை பார்க்கிறார்கள். ஏன் கர்த்தர் இதை செய்கிறார்? கர்த்தர் அவருடைய விசுவாசத்தை கண்டு, கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை கண்டு என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துகிறார். உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி உங்கள் விசுவாசத்திற்கு ஏற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறார். ஆகினாலே விசுவாசத்தோடு காத்திருங்கள், தொடர்ந்து நம்பிக்கையோடு இருங்கள். பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற அதிசயங்களும், காணக்கூடாத அற்புதங்களும், கிரகிக்கக்கூடாத அற்புதமான விடயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நீங்கள் அவரை அண்டி கிட்டி சேர்ந்து இன்னும் அவரை மகிமைப்படுத்தி அவருக்காக நீங்கள் ஊழியம் செய்ய எழும்ப வேண்டும். அநேக ஆத்துமாக்களை தெய்வ சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்க நீங்கள் முற்பட வேண்டும். கர்த்தர் ஏன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறார்? கர்த்தர் ஏன் உங்கள் வாழ்க்கையிலே விடுதலை கொடுக்கிறார் என்று சொன்னார், உங்கள் குடும்பத்தின் நடுவில், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் சமுதாயத்தின் நடுவில், நீங்கள் ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிற உங்கள் ஏரியாவில், உங்கள் இடத்துல நீங்கள் சாட்சியாக நிற்கும் பொழுது கர்த்தர் அநேகரை உங்கள் மூலமாய் தொட்டு அவரண்டை சேர்க்க விரும்புகிறார். தேவ ராஜ்யத்திலே அவர்களை பங்குள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறார். ரட்சிக்கப்பட்டவர்களாய் அநேக ஆத்துமாக்களை நீங்கள் கர்த்தரிடத்தில் கொண்டு சேர்க்கும்படியாய், அநேக ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படியாய் தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஆகினால்தான் தான் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். அற்புதம் பெற்றுக்கொண்டு சும்மா இருக்கக்கூடாது. இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள், நீங்கள் ஒருவேளை அற்புதங்கள், அடையாளங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதங்களை தந்தால் எங்களோடு கூட சாட்சியை பகிர்ந்து கொள்ள நீங்கள் மறவாதீர்கள். எங்களோடு கூட தொடர்பு கொண்டு நீங்கள் சாட்சி பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை வேளை கூட ஒரு மனிதன் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அற்புதத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த மனிதன் வாழ்க்கையில் எவ்வளோ பரிதாபமான ஒரு நிலைமை, அந்த நிலைமையிலிருந்து தேவன் அந்த மனிதனை எப்படியாக விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்த்து நாம் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஜெபிக்கலாம். என் அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறது. உம்முடைய அற்புதம் எங்களை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது.
You are there to meet us. You are there beside us. You are there in us. நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர், எங்களை தொடும்படியாய், எங்களுக்கு அற்புதத்தை செய்யும்படியாய். எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே உம்முடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் பிள்ளைகளாக இருக்கிறோம். அறிக்கை செய்கிறோம், விடுதலையும் ஆசீர்வாதமும் எங்களுக்குரியது என்று சொல்லி இன்னும் உம்மை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. நீர் நடத்தும், ஆசீர்வாதம் இயேசு மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். சரி, ஒரு குறிப்பிட்ட மனிதன் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறான். அந்த மனிதன் பிசாசின் பிடியிலே ஆகப்பட்டவனாக இருந்தான். யோசித்து பாருங்களேன், ஒரு மனிதன் பிசாசின் பிடியில் இருக்கும் பொழுது அவன் குடும்பம் என்ன பாடுபடும்? அவன் சரியாக தூங்க முடியாது, சரியாக சாப்பிட முடியாது, சரியாக எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. பிசாசின் பிடியில் இருக்கிற மனிதனுக்கு நிம்மதி இருக்காது. பிசாசின் பிடியில் இருக்கிற மனிதனுக்கு சந்தோஷம் இருக்காது. எப்பொழுதும் சோர்வாகவே காணப்படுவார்கள். அசுத்தாவின் பிடியில் இருக்கிற அநேகரை நாங்கள் பார்த்து இருக்கிறோம் எங்கள் ஊழியத்திலே. அவர்களுக்காக விடுதலைக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், இப்பொழுதுதான் நாங்கள் எங்கள் கண்கள் திடீரென்று ஒரு வெளிச்சத்துக்கு நேராக வந்ததை போல இருக்குது பாஸ்டர். அன்பு தெய்வ பிள்ளைகளே, பிசாசனுடைய பிடி, சாத்தானுடைய பிடி ஒரு மனிதன் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்காது, அவன் வாழ்க்கையிலே சமாதானம் இருக்காது. அவன் சோர்ந்து போனவனாக காணப்படுவான். நன்றாய் ஜெபிக்கிறவர்களாக கூட இருக்கலாம், நன்றாய் ஆராதிக்கிறவர்களாக கூட இருக்கலாம், நன்றாக ஆலயத்துக்கு போகிறவர்களாக கூட இருக்கலாம், அல்லது இயேசுவை நீங்கள் அறியாதவர்கள் கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் யாராக இருந்தாலும் ஒருவேளை இந்த சத்துருவின் இந்த சாத்தான் இந்த சத்துருவின் ஆளுடைய பிடியில் நீங்கள் சிக்கியிருந்தீங்கன்னா, சிக்கிக்கொண்டிருந்தால் கர்த்தர் இந்த மாலை வேளையில் உங்களை விடுவிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த சத்துருவானுடைய பிடியில் சிக்கிக்கொண்டு நீங்கள் சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, உங்களுடைய நிம்மதியை இழந்து, உங்களுடைய சோத்திரம் எல்லாவித ஆமீன் சந்தோஷத்தை இழந்து, சிரிப்பை இழந்து நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை விடுவிக்க போகிறேன். நான் உங்களை விடுவித்து உங்களுக்கு நான் ஜெயத்தை கொடுக்க போகிறேன். நான் உன் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை நான் கொண்டு வருவேன் என்று ஆவியானவர் இந்த மாலைவேளையில் சொல்லுகிறார். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, பயப்படாதீருங்க. ஆண்டவர் இந்த பூமியில் வாழும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து, தன்னுடைய சீஷர்களை பார்த்து இப்படி அவர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இந்த மாலைவேளையில் உங்கள் இருதயம் கலங்காது இருக்கட்டும். மரணப்படுக்கை மாறுமா? என்னுடைய ஜீவிதத்தில் ஒரு மாற்றம் வருமா? என் குடும்பத்தில் ஒரு மாறுதல் வருமா? என்னுடைய தொழிலிலே ஒரு மாறுதல் வருமா? என்னுடைய வீட்டிலே ஒரு மாறுதல் வருமா? என் உறவிலே, கணவன் மனைவி உறவிலே ஒரு பலன் உண்டாகுமா? ஒரு கட்டப்படுதல் நடக்குமா? திரும்பவும் நாங்கள் சேருவோமா? என் பிள்ளைகளை நான் போய் சந்திப்பேனா? இந்த ஊரில், இந்த இடத்துல தனிமையாக நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே, என் வாழ்க்கை கட்டப்படுமா? ஏதாவது ஒரு அற்புதம் நடக்காதா? அந்த ஆண்டவரை நம்பி தானே நிற்கிறேன், அல்லது அந்த ஆண்டவரை பற்றி எனக்கு தெரியாது, இப்போ தான் கேள்விப்படுறேன், இப்போ தான் அந்த செய்தியை பார்க்குறேன். ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்களா? நீங்கள் அவரை பார்த்து நீங்கள் ஜெபித்துக்கிட்டு இருக்கீங்களா? அவருக்காக ஏங்கி கொண்டு இருக்கீங்களா? ஒரு மாற்றம் வராதான்னு சொல்லி நீங்கள் நினச்சி புலம்பிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு அற்புதத்தை அவர் கொண்டு வருவார். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாறுதலை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார், அதிசயங்களை செய்வார். ஆராய்ந்து முடியாத, ஆச்சரியப்படத்தக்க அளவில் கர்த்தர் உங்களுக்கு மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 12ஆம் அதிகாரம், ஆமீன், அதனுடைய 22ஆம் வசனம். மத்தேயு 12:22. அங்கே இப்படியாக ஒரு சம்பவமானது, ஆமீன், நாம் வாசிக்க முடியும். ஒரு சம்பவத்தை வாசிக்க முடியும். அங்கே அப்பொழுது பிசாசு பிடித்த குருடனும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். இன்றைக்கு 2 விதத்தில் இந்த காரியத்தை நான் சொல்ல போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை கட்டுகள் நீங்கள் வாழ்க்கையில் கட்டப்பட்டு, பிசாசின் கட்டுகளினாலே, சத்துருடைய போராட்டத்தினாலே கட்டப்பட்டு, அவருடைய பலவீனத்தினாலே கட்டப்பட்டு, வியாதினாலேயோ அல்லது சாபத்தினாலேயோ அல்லது எப்பேற்பட்ட பிரச்சனையினாலும் கட்டப்பட்டு இருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், அதிசயங்களை காணத்தக்கதாக கர்த்தர் உங்களை சொஸ்தமாக்குவேன் என்று, ஆச்சரியமான காரியங்களை காணத்தக்கதாக கர்த்தர் உங்களை விடுவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த மனிதனுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். பிசாசு பிடித்திருந்த அவன் வாழ்க்கை எப்படி அவன் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்திருப்பான். அவன் வீட்டில் எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும். அவன் வீட்டார் எத்தனை புலம்பி இருப்பாங்க. அவங்க வீட்டார் எவ்வளவு அழுது இருப்பாங்க. ஐயோ, இந்த மனித நிமித்தமாக வீட்டில் சந்தோஷம் இல்லை. இந்த பிசாசு பிடித்த மனிதனை எங்கேயாவது கொண்டு வந்து சேர்த்துருங்க, எங்கேயாவது கொண்டு தூக்கி போடுங்க, இவன் இருக்கிறதுக்கு செத்து போனால் நல்லா இருக்குங்கிற அளவுக்கு அந்த குடும்பத்தில் ஒரு சிரமம் இருந்திருக்கும். புலம்பி இருப்பாங்க, அழுது இருப்பாங்க. ஏசு வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே ஏசு கிட்ட கூட்டிகிட்டு வராங்க பாருங்க. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடனும் ஊமையுமான அவன் பார்க்க கூட முடியலைங்க.
ஒன்றா கண் இருந்தாலும் பொழைச்சிக்கலாம், கண்ணு இல்லை, குருட, ஊமை, வாய் பேச முடியல, குருடும் ஊமையுமான பிசாசு. நம்புகிற தெய்வ பிள்ளைகளே, 2 விதங்கள். ஒன்று சரீரத்தில் வெளிப்படையான குருட்டுத்தன்மை, ஊமைத்தன்மை. ஆனால் சில நல்ல காரியங்களை பார்க்கக்கூடாதபடிக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற, தேவன் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற, கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் வைத்திருக்கிற, கர்த்தர் உங்கள் சபையில் வைத்திருக்கிற, கர்த்தர் உங்கள் தொழிலில் வைத்திருக்கிற சில நன்மையான காரியங்களை பார்க்கக்கூடாதபடிக்கு சில நேரத்தில் பிசாசான கண்களை கட்டி போட்டு விடுவான். சில நேரத்தில் நல்ல மனிதர்கள், நல்ல தெய்வ ஊழியர்கள் அல்லது நல்ல மனிதர்கள், ஜெபிக்கிற மனிதர்கள், தேவனோடு உறவு வைத்திருக்கிற நல்ல ஊழியக்காரர்கள், அவரோடு கூட இருக்கிற உறவினாலே கிடைக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, அதை காணக்கூடாதபடிக்கு உங்கள் கண்களை பிசாசானவன் கட்டி போய்த்து விடுவான். அதுக்கு பிசாசானவன் பல நபர்களை பயன்படுத்துவான், பல சூழ்நிலை அவன் பிசாசானவன் பயன்படுத்துவான், சத்துருவானவன் பயன்படுத்துவான். கட்ட அவன் முயற்சிகள், உங்களை பல கட்ட முயற்சிகளை செய்து, பலவிதமான முயற்சிகளை செய்து உங்கள் கண்களை கட்டி போட்டு விடுவான், நன்மைகளை காணக்கூடாதபடிக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சிலரெல்லாம் வீட்டில் பொருளை தேடிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா, அட இந்த பொருள் இங்கே தான்ப்பா இருந்துச்சு, இவ்வளோ நாள் எங்கப்பா, இவ்வளோ நேரம் தேடினப்பா, இவ்வளோ நாளாக தேடிட்டு இருக்கிறேன், பார்த்தா இங்கே தான், என் கண்ணுக்கு எப்படி தான் அது கட்டப்பட்டு இருந்துச்சு, என் கண்ணுக்கு எப்படி தான் அது மறைஞ்சிருந்துச்சுனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது மாதிரி தான் பல நன்மைகளை கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் வைத்திருக்கிறார், பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களை சுற்றிலும் கர்த்தர் வைத்திருக்கிறார், உங்கள் சபைகளிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், உங்கள் ஊழியக்காரனிடத்தில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இப்பொழுதும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இதில் இருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு சில நேரத்தில் இதயத்தில் பிசாசானவன் பேசிக்கொண்டே இருப்பான். இதை பார்க்காத, இதை கேட்காத, இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அவன் ஏதாவது சத்தம் போட்டு உங்கள் காதில் பேசிக்கிட்டே இருப்பான், குசு குசுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். இல்லை மனிதர்கள் யாராவது அனுப்புவான், யாராவது அனுப்பி இதெல்லாம் பார்க்க வேணான்னு சொல்லி, இதெல்லாம் கேட்க வேணான்னு சொல்லி, சர்ச்சுக்கு போக வேணான்னு சொல்லி, சபைக்கு போக வேண்டாம்னு சொல்லி, இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி உங்கள் கண்களை அவன் குருட்டாட்டம் பண்ணி விடுவான். உங்கள் கண்களை குருட்டாக்கி நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளாது போடாதபடிக்கு உங்களுடைய கண்களை அவன் கட்டி வைத்து விடுவான். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த மாலைவெளியில் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், அந்த குருட்டுத்தன்மையை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறேன்னு சொல்லி, நன்மைகளை காணக்கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா குருட்டுத்தன்மைகளும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது சுகமடைவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஒரு விடுதலை உங்கள் கண்களில் வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உங்களை சுற்றிலும் இருக்கிற நன்மைகளை காணக்கூடாதபடிக்கு சத்துருவானவன் போட்டு வைத்திருக்கிற குருட்டுத்தன்மையின் கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அந்த கட்டுகள் அவிழட்டும், அந்த பார்வை இன்மை மாறட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். உங்கள் கரங்களில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகள், உங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்தோத்திரம் திறன்பட செய்ய உங்கள் திறன்பட செய்யத்தக்கதான அந்த திறமைகள், உங்கள் காரியங்களை முன்னெடுத்து நடத்துகிற திறமை உங்களுக்கு இருக்கிறது. இவைகள் எல்லாம் காணக்கூடாதபடிக்கு சத்துருவானவன் சில கண்களை, உங்களுடைய கண்களை கட்டி வைத்திருப்பான். அந்த கட்டுகள் அருந்து போகும்படி இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். முதலாவது கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்கள் கண்களுடைய கட்டுகளை அவிழ்க்கிறார். உங்கள் கண்களை கர்த்தர் சுகப்படுத்துகிறார். அங்கே வாசிக்கிறோம், அவன் பேசவும் தக்கதாய், அவன் பார்க்கவும் தக்கதாய், காணவும் தக்கதாய், அவன் பார்க்கவும் பேசுறதுக்கும் கர்த்தர் அங்கே ஹெல்ப் பண்ணுறாரு. ஒரு அற்புதம் அங்கே நடக்கிறத நம்ம பார்க்குறோம். என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் முதலாவது நம்மை ஆசீர்வதிக்கும் போது என்ன செய்கிறார்? முதலாவது அவர் தந்திருக்கிற நன்மைகளை காணத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்கிறார். அவர் தந்திருக்கிற ஐஸ்வர்யங்களை, அவர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் கண்டு அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். உங்களை சுற்றிலும் இருக்கிற நன்மைகளை காணத்தக்கதாய், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நன்மைகளை மாத்திரம் காணத்தக்கதாய் கர்த்தர் உங்கள் கண்களை இப்பொழுது திறப்பாராக. உங்களுக்குள் ஆரோக்கியம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் பாருங்கள். நீங்கள் வியாதியாக இருக்கலாம், நீங்கள் பலவீனமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் இந்த மாலையில சொல்லுகிறார், இல்லை, உனக்குள்ள ஆரோக்கியம் இருக்கிறது என்று சொல்லி நீ பார், உனக்குள்ள சுகம் இருக்கிறது என்று சொல்லி நீ பார், உனக்குள்ள விடுதலை இருக்கிறது என்று சொல்லி நீ பார். நீ எப்படி பார்க்கிறாயோ, எப்படி விசுவாசிக்கிறாயோ அப்படியே கர்த்தர் ஆக கடவுது என்று சொல்லி அற்புதத்தை செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதத்தை செய்வார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நிச்சயமாக உங்களை சுற்றிலும் இருக்கிற காரியங்களில், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அச்சாரத்தில், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சுற்றிலும் இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கத்தக்கதான ஒரு கண் குருட்டாட்டத்தை, காணக்கூடாதபடி இருக்கிற கண் குருட்டாட்டத்தை கர்த்தர் இப்பொழுது மாற்றி அந்த ஐஸ்வர்யத்தையும் அந்த கனத்தையும் அந்த மேன்மையும் சுகத்தையும் பார்க்கத்தக்கதான காணத்தக்கதான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இரண்டாவது
பேசத்தக்கதாய். முதலாவது காணத்தக்கதாய், இரண்டாவது பேசத்தக்கதாய். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நன்மையானவைகளை பேசும்படியாய் கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். நன்மையானவைகளை நாம் பேசி, நன்மையான காரியங்களை சொல்லி, நன்மையான காரியங்களை மாத்திரம் அறிக்கை செய்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனிக்க வேண்டும். ஆமீன். சாபமான வார்த்தைகள் அல்ல, ஆமீன். தீமையான வார்த்தைகள் அல்ல, ஆமீன். அழிந்து போகத்தக்கதான வார்த்தைகள் அல்ல. கர்த்தர் நம்ம வாயிலே நன்மையினால் நிரப்பியிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி. அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நன்மையான காரியங்களை பேசத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். உங்கள் வியாதியை பார்த்து நீங்கள் பேசுங்கள், இந்த வியாதி சுகமடையும். உங்கள் கட்டுகளை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், இந்த கட்டிலிருந்து நான் வெளியே வருவேன். உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், என் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். உங்களுடைய குடும்ப காரியத்தை பார்த்து சொல்லுங்கள், உறவை சொல்லுங்கள், உறவிலே சொல்லுங்கள், நானும் என் கணவனும் நன்றாக இருப்போம், நானும் என் மனைவி நன்றாக இருப்போம், திரும்பவும் ஒன்று சேருவோம், திரும்பவும் நாங்கள் கட்டப்படுவோம், திரும்பவும் தேவனுக்காக நாங்கள் வாழ்வோம், திரும்பவும் ஆசீர்வாதமாக இருப்போம் என்று சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். அப்பொழுது நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை கனப்படுத்துகிறார். விசுவாச அறிக்கை, அதுக்கு பேர் விசுவாச அறிக்கை. விசுவாச கன்ஃபஸ் பண்ணணும், ஃபெய்த் கன்ஃபஸ் என்று சொல்லுவார்கள். அப்படி ஃபெய்த்தாக நீங்கள் கன்ஃபஸ் பண்ணும்போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். என் நம்பிக்கை தேவ பிள்ளைகளை, கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் காணவும் நீங்கள் பேசவும் தக்கதாய் கர்த்தர் கிருபை தருவாராக. எந்தெந்த காரியத்தில் நீங்கள் ஊமையாக இருந்தீர்களோ, ஐயோ நான் பேசுறதுக்கு பயமாக இருக்குது, ஐயோ இந்த காரியத்தை நான் சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது, ஐயோ இந்த காரியத்தை நான் எடுத்து விளம்பி வாயில் விலக்கி சொல்வதற்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எந்தெந்த காரியத்தெல்லாம் பயந்து செஞ்சீங்களோ, இன்றைக்கி தைரியமாக நீங்கள் பேசுங்க, தைரியமாக சொல்லுங்கள். என் தேவனோடு இருக்கிறார், நான் அற்புதத்தை காண்பேன், நான் அதிசயத்தை பார்ப்பேன், என் கர்த்தரனோடு கூட இருக்கிறார், நான் மேன்மையான காரியத்தை பார்ப்பேன், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறபடினா நான் ஜெயத்தை பார்ப்பேன், என் தேவனின் பட்சத்தில் இருக்கிறபடினாலே நான் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் பார்ப்பேன், மேன்மையை பார்ப்பேன் என்று சொல்லி நீ அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் கர்த்தர் உடையப்பாராக. நீங்கள் நன்மைகளை பார்க்கத்தக்கதாய், நன்மையானவைகளை பேசத்தக்கதாய், நன்மையான காரியங்களை கேட்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களை சுற்றிலும் அநேகர் எழும்பி நிற்கலாம். ஏன் நீங்கள் நேசிக்கிறவர்கள், நீங்கள் ஆளிலே அதிகமாக நம்புகிறவர்களே உங்களுக்கு எதிராய் சில காரியங்களை செய்யலாம், உங்களை சோர்வடைய பண்ணலாம். ஆமேன். அவரிடத்தில் ஆமேன் தீமையான காரியங்களை நீங்கள் நன்மையாக பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஏமாற்றுகள் வஞ்சிக்கிறவர்கள், ஆண்டவரே நல்ல ஆண்டவரே ஆட்டுத்தோலை போல போர்த்தி வருகிற ஓநாய்களாக இருந்தாலும் அவர்களிடத்திலிருந்து கர்த்தரை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே அவர்களிடத்தில் இருக்கிற தீமைகளை கண்டு ஆமேன் நான் விலகிவிடவும், நன்மைகளை பார்த்து என் வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கிற நன்மைகளை பார்த்து நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தருக்கு உதவி செய்வீராக என்று சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கர்த்தர் தர ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நன்மையானவைகளை கர்த்தர் காண செய்ய உங்கள் கண்களை கர்த்தர் இப்பொழுது திறப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். என் அன்புள்ள ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் யாரெல்லாம் இப்பொழுது ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரே கண்ணீரோடு நிற்கிறார்களோ, கர்த்தர் வாழ்க்கையில் நன்மைகளை வைத்திருக்கிறேன் என்பதை அவள் கண்கள் காணட்டும். நன்மைகளை காணக்கூடாதபடிக்கு, கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை காணக்கூடாதபடிக்கு, தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை பார்க்கக்கூடாதபடிக்கு, என் தேவனாகிய கர்த்தர் வாழ்க்கையில் வைத்திருக்கிற பெருத்த ஆசீர்வாதங்களை காணக்கூடாதபடிக்கு, விடுதலை காணக்கூடாதபடிக்கு அவர்கள் கண்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால் அது அவிழட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கண் குருட்டாட்டங்கள் மாறட்டும், அப்படி குருட்டு தன்மைகள் மாறட்டும். பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்ட உடனே அவன் கண்கள் திறக்கப்பட்டது என்று நாங்கள் பார்க்கிறோம். அவன் இயேசு கிறிஸ்துவனை பிசாசின் பிடியிலிருந்து அவனை விடுதலை ஆக்கின உடனே அவன் கண் திறந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் பேசவும் தொடங்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் பேசவும் பார்க்கவும் தொடங்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது என் பிள்ளைகள் விடுதலை ஆக்கப்பட்ட உடனே இப்பொழுது நன்மைகளை பார்க்கும்படி அவர்கள் புறப்பட்டு போகட்டும். இப்பொழுது அவர்கள் பேசத்தக்கதாய், தைரியம் கொண்டு பேசத்தக்கதாய், தங்களை எதிர்த்து நிற்கிற எவரோடு கூட தைரியமாய் ஆமீன் தேவ பலத்தில் பேசத்தக்கதாய் கர்த்தர் அவர்களுக்கு விலனை தருவீராக. இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும், இப்பொழுது ஒரு அதிசயம் நடக்கட்டும், இப்பொழுது ஒரு விடுதலை வரட்டும் உங்கள் வாழ்க்கையில். இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். ஆமீன். இயேசுவின் ரத்தத்தை இந்த பிள்ளைகள் மீது நான் தெளிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, சோர்ந்து போய் இந்த நாட்களுக்கு ஆண்டவர் ஈடாக, கவலைப்பட்டு கொண்டிருந்த நாட்களுக்கு ஈடாக, துக்கப்பட்டு கொண்டிருந்த நாட்களுக்கு ஈடாக கர்த்தர் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை கொண்டு வருவீராக, ஒரு மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொண்டு வருவீராக, ஒரு விடுதலை கர்த்தர் காண செய்வீராக சொல்லி ஜெபிக்கிறேன். நம்முடைய ஷெக்கினாவின் வல்லமை பிள்ளைகள் மேலே ஊற்றுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அற்புத கரம் இறங்கட்டும், அற்புதமான கரம் இறங்கட்டும், அற்புதமான கரம் இறங்கட்டும், அற்புதமான கரம் இறங்கட்டும். பிள்ளைகளை இப்பொழுது தொட்டட்டும் இயேசுவின் நாமத்தினால். அசுத்தாவின் பிடியிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் ஜனங்களை விடுதலை ஆக்குவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். I command every evil spirit go away from the body right now. ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கிற கட்டுகள் விடுதலை அடையட்டு. இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆக்கப்பட்டு அவர்கள் ஆண்டவரே
வெளிச்சத்தை பார்க்கட்டும், ஆண்டவரே சந்தோஷத்தை பார்க்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இப்பொழுது கர்த்தனை விடுதலையாக்கிவிட்ட கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை சுற்றிலும் கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளையும் அன்று தேவன் தந்த ஆசீர்வாதங்களும் தைரியத்தோடு பேசும் கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளையும் காணும்படியாய் இப்பொழுது ஒரு கண்களை கர்த்தர் திறந்தமைக்காய் நன்றி. இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் கர்த்தர் பெரிய அற்புதங்களை கர்த்தர் பிள்ளைகள் வாழ்க்கை செய்ய போகிறேன் சொல்லி விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்புகிற தேவ பிள்ளைகளே, தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்துருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுத்துருக்கிறார். சந்தோஷமாக இருங்க. உங்கள் கண்கள் உங்களை சுற்றிலும் இருக்க நன்மையான காரியத்தை பார்க்கட்டும். உங்களை சுற்றிலும் கட்டியிருந்த கட்டுகள் எல்லாத்தையும் கர்த்தர் அவுத்து போட்டிருக்கிறார். பிசாசின் நுகமெல்லாம் உடஞ்சு போயிடுச்சு. பிசாசு தோற்று போனான். நீங்கள் விடுதலை ஆக்கிட்டீங்க. உங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்துருக்கிறாரு. உங்களை சுற்றிலும் இருக்கிற நன்மைகளை பார்க்க தைரியமாக நீங்கள் நன்மையான காரியங்களை பேச கர்த்தர் உங்களுக்கு தைரியத்தினாவே தந்திருக்கிறார். சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன்.